ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்மியோட ஒரு ஒன்சன் மட்டும்தான். இதை நீங்கள் வெறும் இமேஜினேஷன் மட்டும்தான். இதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லைங்க. நீங்கள் இதை ஒன்சன் கேட்கும்போது தனியாகவோ இல்லைனா ஹெட்செட் போட்டு யூஸ் பண்ணிட்டு கேளுங்க. அப்போ தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஓகேவாங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முசாட் ஜிம்மின் உங்களோட அத்தை பையன், அதாவது முறை மாமா. உங்கள் பேர் ஒயன். ஸோ நீங்கள் இந்தியாவில் படிக்கிறதுக்காக வந்திருப்பீங்க. ஜிம்மின் கொரியாவில் தான் இருப்பார். இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். இந்த இன்ட்ரோ தான் வேறு எதுவும் இல்லை. ஜிம்மின் கொரியாவில் தான் இருப்பார். நீங்கள் ஹை ஸ்கூலில் தான் இருப்பீங்க. உங்கள் பேர் ஒயன். ஸோ நீங்கள் ரொம்பவே நல்ல பொண்ணு, எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் படிக்கிற இந்த இந்தியன் ஸ்கூலில் உங்களுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்ப மாட்டாங்க ஜிம்மின் தான் உங்களோட அத்தை பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அது உங்களுக்கு முடியாது தெரியும். உண்மையிலே ஜிம்மின் உங்கள் அத்தை பையன் தான். ஸோ ஒரு நாள் ஜிம்மின் கொரியாவில் தான் இருக்கார். அப்போ உங்களை ஃபுல்லாக எல்லோரும் புள்ளி பண்ணுவாங்க. ஸோ இது வேண்டா ஷார்ட்டான இன்ட்ரோ. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் உங்களோட இந்தியன் ஸ்கூலில் ஒரு பெஞ்சில் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்க. உங்களை ரொம்பவே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்பவே தனிமையாக, ரொம்பவே ஒரே சோகமாக ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. யாருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு. ஸோ அப்போ தான் இந்த ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டே உங்களுக்கு நடக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் எல்லாருமே கலர் ட்ரெஸ் போட்டு எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிஃப்ட்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் மட்டும் தனியாக ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் புள்ளி பண்ணிட்டே இருக்காங்க உங்களை. நீ தான் போய் சொல்லிகிட்ருக்க, ஏன்னா நீ ஒயன், நீ உண்மையிலே உங்க கிடையாது. ஜிம்மின் உன்னோட அர்த்தமே கிடையாது. நீ உனக்கு இந்த ஸ்கூலில் ஃபுல்லாக பாப்புலர் ஆகிறதுக்காக நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் அடிக்குது. அந்த ஃபோன் காலில் யாருன்னு பார்த்தா ஜிம்மின் தான். ஸோ எல்லாருமே அப்படியே புள்ளி பண்ணுறவங்க எல்லாருமே அப்படியே ஷாக்காகிட்டு அவங்க நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் என்னடா அது ஜிம்மின் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை அட்டன் பண்ணுறீங்க. ஜிம்மின் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. எப்படி இருக்க ஒயன், நல்லா இருக்கியா? நான் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அதான் ஃபோன் பண்ணேன். நீ ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. அதுக்கு நீங்களும் இல்லை ஜிம்மின், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ அதனால தான் நான் ஃபோன் எடுக்கலை. நான் கொஞ்சம் வீட்டுக்கு போனால் வேலை செய்கிறதுனால தான் ஜிம்மின் நான் ஃபோன் எடுக்க முடியல. அப்போலாம் கண்டிப்பாக நான் எடுத்திருப்பேன், ஏன்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கு ஜிம்மினும், ஓ அப்படியா ஒயன், சரி ஒயன், நீ ஆமாம் இரு, பின்னாடிருந்து யாரும் உன்னை புள்ளி பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் சவுண்ட் கேட்குது, யாரும் ஏதாவது புள்ளி பண்ணுறாங்களா? அதுக்கு நீங்களும் இல்லை ஜிம்மின் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கொன்று ஜிம்மினும், ஐயோ உண்மையிலே ஒயன், நீ உன்னை யாரும் புள்ளி பண்ணல, இல்லை நீ தான் அப்படி தனியாக இருக்கியா சொல்லு. உன் சவுண்டில் அப்படி பின்னாடி கேட்டுட்ருக்கு உன்னை நல்லா புள்ளி பண்ணுற மாதிரி. அவங்க என்ன இன்னமும் உன்னை நம்பலை? அதுக்கு ஒயனும், ஆமாம் ஜிம்மின், யாருமே இன்னும் நம்பலை. ஸோ எல்லாருமே ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மினும், அப்போ நீ ஃபோனை ஸ்பீக்கரில் போடு, நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொல்கிறாரு. நீங்களும் ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறீங்க. அந்த சவுண்ட் உங்கள் கிளாஸ் ரூம் ஃபுல்லாக எல்லாம் கேட்குது. ஜிம்மின் பேசுகிறாரு. இவளை ஒயனை யாரும் புள்ளி பண்ணாதீங்க. ஸோ நான் உண்மையாக தான் சொல்கிறா. நான் என்ன தான் ஃபேமஸான கிப்பையில் இருந்தாலும் என் பேசக்கூடாதா? அவனுக்கு உண்மையிலே என்னோடய ரிலேட்டிவ் பொண்ணு தான், அத்தை பையன்தான் நான் அவளுக்கு. ஸோ அவள் எனக்கு அத்தை பொண்ணு. ஸோ இதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இனிமேல் பிலீவ் பண்ணாதீங்க. நீங்கள் அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணுங்கள். நான் சப்போஸ் நான் இந்தியாவுக்கு உங்களுக்கு கான்செப்ட் நான் நடத்துவேன். ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவனை நீங்கள் புள்ளி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொல்கிறாரு. அது கூட எல்லா கிளாஸில் இருக்கிறவங்களும் செம்மையாக ஷாக் ஆகிட்டு அப்படியே ஸ்டன் ஆகிட்டு அப்படி நிற்கிறாங்க. ஆனால் ஒரு செகண்ட் அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக ஆகுறாங்க. ஏன்னா புள்ளி பண்ணாமல் இருந்தால் ஜிம்மின் கான்செப்ட் நம்ம நேராக பார்க்க முடியும் அப்படின்ட்டு உங்களை புள்ளி பண்ணாமல் இருக்காங்க. அப்போ தான் ஜிம்மினும், சரி நீ போய் ஃபோனை ஸ்பீக்கர்லேருந்து எடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்களும் ஃபோனை ஸ்பீக்கர்லேருந்து எடுத்துறீங்க. அப்புறமா ஸோ நீங்களும் ஃபோனை ஸ்பீக்கர்லேருந்து எடுத்துகிட்டு ஜிம்மிக்கிட்ட பேசுகிறீங்க. ஜிம்மின்னு சொல்கிறாரு, இதுக்கு மேலே உன்னை யாராவது புள்ளி பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லுவேன், நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி ஃபீல் பண்ணாத, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்லையா, நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. அதுக்கு நீங்களும், சரி ஜிம்மின்,
நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஜிமினும் சரி ஓகே, இப்போ எனக்கு கொஞ்சம் கான்சென்ட்ருக்கு வெளியே போகிற வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. திடீர்னு ஒரு பாப்புலரான ஒரு பொண்ணு வரா, அவள் பேர் பிரியா. ஸோ அவள் வந்து உங்ககிட்ட சொல்கிறா, ஏய் ஜிமின் உண்மையிலும் அத்தை பையனா, அவனை பார்த்து கொஞ்சம் என்கிட்ட சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாளா. அதுக்கு உடனே நீங்களும் இதெல்லாம் என்ன புதுசாக கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க, இல்லைப்பா எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு அவளை பற்றி அவளுக்கு எதுவும் தெரியாது. ஸோ நீ என்னை போய் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கோ அவளை பற்றி, நீ ஒரு ஃபேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. பிரியாவும் இல்லை உனக்கு தானே எல்லாமே தெரியும், அவளை பற்றி ஃபுட்டு ஃபேவரட் கலர் எல்லாமே எனக்கு தெரியும்ல, நீ என்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு நீங்களும் இல்லைப்பா நான் சொல்லலை, பரவாயில்ல, நீங்கள் போய் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஒன்று அவ்வளோ ஓ அப்படியா சரி ஓகே நானே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக அங்கேருந்து போயிடுறா. ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க, கிட்ட இன்னுமே யாருமே வந்து பேசலை, ஆனால் அவங்கள யாரும் பொருளிலாம் பண்ணல, அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. ஸோ ஒரு நாள் ஆகுது, இதே மாதிரி நிறையா வாரம் போயிடுது. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாமினேஷன் நீங்கள் முடிச்சிடுறீங்க. உங்களுக்கு அப்போ தான் இப்படி ஸ்கூல்லாம் ஃபுல்லாக லீவ் விடுறாங்க. லீவ் விடுறதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொரியர் போகிறதுக்காக பயன்படுத்தி இருக்கும்போது தான் ஜிம்மின் வந்து நான் வரேன் எனக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக கொரியாவிலேருந்து வராரு. வந்துட்டு உங்களை ஃப்ளைட்டில் ஏறி அப்புறம் கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா ஸோ ஜிம்மின் வந்து கேட்குறாரு, ஏம்மா நீ வந்து இன்னமும் நீ புள்ளி பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் கொரியாவில் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது அதுக்கு நீங்களும் இல்லை ஜிம்மின் எதுவுமே புள்ளியில் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ நைட் ஆகுது, கொரியாவில் அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுது. ஸோ நீங்களும் சோல் நகரத்தில் ஒரு இடத்துக்கு போயிடுறீங்க. அங்கே தான் அங்கே வீடு இருக்குது. ஸோ ஜிம்மினோட அம்மா அங்கே தான் இருக்காங்க. ஜிம்மின் அம்மா அவங்க பசங்க வந்து நல்லா ஹக் பண்ணிவிட்டு அவங்களை நல்லா ஹாப்பியாக வச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு நமக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடுறாங்க. ஸோ நீங்களும் சாப்பிட்றீங்க அதெல்லாம். ஜிம்மின் அப்படியே அவங்களை வச்சுக்கிட்டே அவர் பார்த்துட்ருப்பார். ஸோ அவருக்கு வந்து வேலை வந்திருக்கனால கொஞ்சம் வெளியே போயிருப்பார், கான்ஃபரன்ஸ்க்காக போயிட்டார் வெளியே அவர். ஸோ நீங்கள் அத்தையை மட்டும் தான் இருக்கீங்க. அத்தை மட்டும் கேட்குறாங்க, ஏம்மா வயன் என்னமும் உங்கள் அம்மா போனே பற்றி ட்ரீட் பண்ணுறாங்களா, இல்லை ஓகேவா, இல்லை எல்லாமே நம்மளை தான் ட்ரீட் பண்ணுறாங்களாடா அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அதுக்கு ஒன்று நீங்களும் இல்லை அத்தை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே நல்லா ஓகேவாக தான் இருக்காங்க, எல்லாருமே நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க அத்தை, சரி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே. சரி இருந்தாலுமே அத்தை அவங்கக்கிட்ட வந்து இல்லை வயன்மா கொஞ்சம் கிட்டே நீங்கள் வந்து நல்லாவே சொல்ல, என்கிட்ட அத்தைக்கிட்ட எதுவும் மறைக்காதடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்று நீங்களும் சரி இதை நான் கேட்குறேன் அப்படின்ட்டு நீங்களும் உட்காந்து கேட்குறீங்க. அங்கே அத்தையும் சீக்கிரம் சொல்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா, அதெல்லாம் என்கிட்ட மறைக்காதடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் சொல்கிறீங்க, அம்மா சரி ஒழுங்காக ட்ரீட் பண்ணதான், சரி எனக்குன்னு தனி ரூம் இருக்கும், என் ரூம் மேலேயே நான் வந்து சாப்பாடுலாம் செய்யறதுக்கு கிச்சன்லாம் அங்கேயே வச்சுருப்பேன், நானே எனக்கு தேவைப்படுற எல்லா வேலையும் நான் செஞ்சுருவேன். ஸோ எனக்கு யாரும் இதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அத்தை, நான் நல்லா தானே இருப்பேன், கொண்டு படிச்சனே இல்லை அத்தை. ஸோ என்ன தான் அவங்க என்னை கண்டுக்கணுனாலும் நான் அவங்கள பார்த்துக்கொண்டு தான் அத்தை நினைக்கிறேன், அவங்க என்னை என்ன கிளாஸ் பார்க்க மாதிரி யூஸ் பண்ணாலும் பிரச்சனையே இல்லை அத்தை. என்னோடய தங்கச்சி இருக்கா, அவளையாவது அவங்க நாங்கள் நல்லா பார்த்துக்கிறாங்களே, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் தான் அத்தை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அத்தையும் இல்லை வேணுமா, ஸோ நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லைல்ல, ஏன் இப்படி பண்ணுற, ஸோ அவங்க வரலன்னா எங்கேயாவது வந்துருக்க வேண்டியதாடா, அத்தையும் நான் பார்த்து பண்ணல, சின்ன வயசில் தான் உனக்கே தெரியும் இல்லைடா, நீங்கள் தானே இருந்தடா அந்த உங்கள் அம்மா அப்பா கொரியாவில் வந்து உன்னோட எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ நாங்கள் தானே வளர்த்தோம், ஒரு வயசும் விட்டுட்டு போயிட்டாங்க தனியாக, ஸோ அவங்க நீ வளர்த்து இவ்வளோ பெருசாக்கி வச்சுருக்கோம், இந்த 10 வயசு வரையும் நீங்கள் கூட இருந்தியா, இப்போ மறுபடியும் நீ வந்து என்ன குடிப்பதில் அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, ஸோ அதனால தான் நீ இப்படி இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டே வந்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நீங்களும் இல்லை அத்தை வேண்டாம் உங்களுக்கு பேர்டன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்குள்ளே அத்தையும் எனக்கு பேர்டனே இல்லை, எனக்கு தெரியுமே ஜிம்மினுக்கும் உனக்கு சின்ன வயசுலேருந்து சுத்தமாக ஆகாது, சின்ன வயசில் தான் சுத்தமாக ஆகாது, ஆனால் இப்போ நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டுங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஜிம்மின் வந்து சின்ன வயசுலேருந்து என்ன தான் டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் அவங்ககிட்ட நான் எப்படி சொல்லியிருக்கேன்டா, நான் அவளை டார்ச்சர் பண்ணுறதுக்கு அதுக்கு காரணமே அவ கூட வேலை மாட்டாங்கம்மா, அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்கு அவளுக்கு ஆள் கிடையாது, அதனால தான் நான் அவளை கிண்டல் பண்ணி அவளை எடுத்து என்ன பண்ணுறேன், ஆனால் அவள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி லட்சுமி சொல்லிட்டு இருப்பார் சின்ன வயசுலேயே. ஸோ அதுக்கு ஒன்று நீங்களும் அப்படியே அத்தை இல்லை எப்போத்த
அப்படின்னு நம்ம சொல்கிறீங்களா? ஆமாடா தங்கம், உண்மையாக தான் நான் சொல்கிறேன்டா. நீ எனக்கு உட்காந்து வாங்கிட்டு இருந்த தெரியுமா? அப்போ எனக்கு 5 வயசு இருக்கும். ஸோ அவனுக்கு 5 வயசு இருக்கும்போது ஜிம்மின் அப்படி சோப்பாக தான் அவனுக்கு உட்காந்துருந்தான்ல. அவனை பார்த்துட்டே இருந்தான் தெரியுமா? அவன் சும்மா நீ பார்க்கல, அவனுக்கு உடனே சைட்டு தாண்டா அடிச்சிட்டு இருந்தான். ஸோ நான் நான் ஒட்டி அவனுக்கு ஸ்கூலில் செஞ்சுருக்கேன், என்னை பார்த்துட்டே இருந்திருப்பான். அதுக்கான அவனுக்கு வந்து சைட் அடிச்சிருந்தான். அவன் கூட அவன் எப்போ அவனுக்கு கிண்டல் பண்ணுறது அடிக்கிறதுலாம் நிறுத்திடும் குழந்தைக்கு சாப்பிட்டானோ அவனுக்கு அப்போயே அவனை பிடிச்சி போச்சுடா. ஸோ அப்போலேருந்து அவன் நல்லா க்ளோஸாக தான் இருக்கான் இல்லையா? ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேம் தர அதே பார்க்கலாம், டெய்லி மேனேஜ்மெண்ட்டை பார்க்கலாம். அவனுக்கு கொஞ்சம் ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் சரி என்ன யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆகுது. இந்த லீவ் டேஸ் ஃபுல்லாக நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு எல்லா இடத்துக்குமே போகிறீங்க, நிறைய இடத்துக்கு சுற்றி பார்க்குறீங்க. ஜிம்மின் உங்களை நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கேயுமே எல்லாமே இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களால் சுற்றிக்கிட்டு உங்களை நல்லா ஜாலியாக வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த பார்ட் முடிச்சுக்கலாம்டா. ஸோ இதில் செகண்ட் பார்ட் தொடரும்.